நம்ம இலக்கியாவும், கௌதமும் பிளான் பண்ண மாதிரி எல்லாமே கரெக்ட்டாவே நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் இருந்துட்டு பிரியா கிட்ட இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாவும் தானும் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்க போறதா இந்த இடத்துல நம்ம இலக்கியா கிட்ட சொல்லியிருக்காங்க. அதாவது இலக்கியாவுக்கும் ஜானகிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி இந்த மாரி தான் நான் கோவிலுக்கு வந்துட்டேன். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இலக்கியாவுக்கும் இவங்க ஜானகிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிய வரப்போகுது. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அஞ்சல் இருந்துட்டு நேரா அந்த கோவிலுக்கு போயிட்டு நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ யார் கூட பேச போறாங்க, என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே நேர்லயே போய் பார்க்க போறாங்கன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த அஞ்சலியும் வந்து பார்த்தீங்கன்னா, வேக வேகமா கிளம்பி கோவிலுக்கு போக ஆரம்பிச்சுறா. அங்க போயிட்டு நம்ம கார்த்திக்கும், பிரியாவும் இப்போ லவ் பண்ணிட்டு இருக்க விஷயத்த வந்து பார்த்து பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி அதிர்ச்சி ஆயிட்டு, அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சண்டை போடுறதுக்காக போய் நின்னுட்டு இருக்கா. இந்த அஞ்சலிய பார்த்த உடனே நம்ம கார்த்திக்கு இப்போ அள்ளு விட ஆரம்பிச்சிருது. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு ஏற்கனவே அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா தன் கூட நிரந்தரமா இருப்பாங்க அப்படின்ற மாரி சொல்லி, அந்த ஒரு வேலையில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம இலக்கியா என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கார்த்திக் வந்து பிரியா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும். அத வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி பார்க்கணும் அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருந்தாலுமே கூட, ஆனா ஜானகி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ பயங்கரமா பதட்டமாகுற மாரி வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா, நம்ம இலக்கியாவோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணி இந்த மாரி தான் அஞ்சலி வந்து பேசிட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து கோவிலுக்கு கார்த்திக்க பார்க்க போறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கா. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகியும், இலக்கியாவும் பயங்கரமா பயந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம கார்த்திகையும், பிரியாவையும் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி பார்த்துறவே கூடாது அப்படின்றதுக்காக. அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா வந்துட்டு தன்னோட மனசுக்குள்ள அவங்க 2 பேரும் வந்து ஒண்ணா இருக்கிறத அஞ்சலி பார்த்து தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெனச்சதெல்லாம் நடக்கும். அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம கார்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கிருந்து எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, நம்ம பிரியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அங்க குடுக்குற பிரசாதம் இத வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குடுத்து, அப்படியே கொஞ்ச நேரம் வந்து பேசிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா இந்த அஞ்சலி வந்து நின்னு அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது, நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரிங்கு அதாவது கோல்ட் ரிங் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்து ப்ரப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அத பார்த்ததும் அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே தூக்கி வாரி போட ஆரம்பிச்சுருது. ஏன்னா இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் வந்துட்டு எப்பவுமே தன்ன மட்டும் தான் நெனச்சுட்டு இருப்பாங்க. தன்ன விட்டுட்டு போமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இவ்ளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு பொண்ண தேடி போவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி எதிர்பார்க்கவே இல்ல. அந்த ஒரு காரணத்தினால பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, கோவப்படுறது மட்டும் இல்லாம, நேரா போயிட்டு நம்ம கார்த்திக்கோட சட்டைய புடிச்சே கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அதுவும் அஞ்சலிய பார்த்த உடனே கார்த்திக்கு பயங்கரமா பயம் வந்துச்சு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பிரியாவுக்கு அஞ்சலிய பத்தின ரகசியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிய வந்து ஓப்பன் பண்ணதுனால, அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா முடிஞ்சிருச்சு. நம்ம பிரியாவுக்கு ஏற்கனவே நம்ம கௌதமும், இலக்கியாவும் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லியிருந்தாலுமே கூட, இப்போ நம்ம கார்த்திக் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறமா, அத ஏத்துக்கிறதா, ஏத்துக்க கூடாதா அப்படின்ற மாரி ஒரு மனநிலைமையில தான் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா கடைசில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி முன்னாடியே, "நீ என்ன சொல்றது? நான் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் கார்த்திக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா அஞ்சலிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, சரியான பல்ப் ஆயிடுது. அதாவது கார்த்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஏற்கனவே அப்படின்ற விஷயம் தெரிஞ்சா, கண்டிப்பா பிரியா விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாரி நெனச்சாங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம பிரியாவோட பதில கேட்டு, இந்த அஞ்சலிக்கு பயங்கர ஷாக் ஆனது மட்டும் இல்லாம, நம்ம கார்த்திக் வந்துட்டு அஞ்சலிய அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு, பிரியாவ கூட்டிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.